என்னன்னு அவங்களுக்கு தெரியுதா? அவங்களோட மியூட் சிங் அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல அம்மாவையோ இல்ல தங்கச்சியோ இல்ல லவ்வர்ஸையோ எப்படி காம் அண்ட் கூல் பண்றாங்க அப்படின்றத கேட்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, பேப்பரில் எழுதி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு அந்த அளவு என்னன்னு தெரியாது. நான் ஸ்கூலுக்கு 9வது படிச்சு நின்ட்டோன்னே குமார் தட்டு ஒரு துணிக்கையில் வேலை செஞ்சேன். அவங்க பேப்பரில் எழுதி கொடுத்து அனுப்பிச்சாங்க. தானா தெருல ஒரு மெடிக்கலில் போயிட்டு கொடுத்தோன்னே பேப்பரில் சுற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். நான் உண்மையாக சொல்லணும்னா இது வரைக்கும் நான் யாருக்கும் வாங்கி கொடுக்கல. பிகாஸ் எல்லாமே என் ஒய்ஃப் அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே, அவங்க கேட்டா நீங்க வாங்கி கொடுப்பீங்க? எஸ் எஸ், கேட்டால் கண்டிப்பாக வாங்கி தருவேன். இது வரைக்கும் கேட்கல. எதனால? எனக்கு கல்யாணம் ஆகும்போது தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஓகே. வீட்ல அம்மா சிஸ்டர் இருக்கும்போது சொல்லிருக்காங்களா பீரியட்ஸ் இந்த மாதிரி? இல்லக்கா சொன்னது. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்களா முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி? முன்னாடி சொன்னது. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க பீரியட்ஸ்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அவங்களை எப்படி கேர்லாம் பண்ணிப்பீங்க? எனக்கு அப்போ அந்த அளவுக்குலாம் தெரியாது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும்போது தான். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு பாய்ஸ் கிட்ட மட்டும் தான் கொஸ்டின் கேட்க போறோம். எதை பத்தி அப்படின்னா பீரியட்ஸ் பத்தி. பீரியட்ஸ்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியுதா? கேர்ள்ஸோட பெயினை பாய்ஸ் எவ்வளோ அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க? அவங்களோட மியூட் சிங் அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை அம்மாவையோ இல்லை தங்கச்சியோ இல்லை லவ்வர்ஸையோ எப்படி காம் அண்ட் கூல் பண்றாங்க அப்படின்றத கேட்கலாம். ஹாய் அண்ணா, உங்க நேம்? திருமாறன். என்னண்ணா? திருமாறன். திருமாறன் அண்ணா. ஓகேண்ணா, பீரியட்ஸ் என்ன தெரியுமாண்ணா? தெரியும். ஓகே, என்னதுண்ணா? அது லேடிஸ்க்கு வரது மந்த்லி. ஓகே, உங்களுக்கு எந்த ஏஜ்ல தெரிஞ்சிச்சு? எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 18க்கு அப்புறம் தான். 18 ஏஜ்க்கு அப்புறம் தான். ஓகே, வீட்ல அம்மா அப்பா சிஸ்டர், சாரி வீட்ல அம்மா சிஸ்டர் அந்த மாதிரி இருக்காங்க அம்மா. ஓகே ஓகே. வீட்ல நீங்க நாப்கின்லாம் வாங்கி கொடுப்பீங்களா உங்க சிஸ்டருக்கு? ஓகே, அவங்களுக்கு ஏதாவது மூட் சிங்லாம் வரும்ல, அப்ப நீங்க எப்படி பாத்துப்பீங்க அவங்கள? அப்போ நாங்கள் அவங்களை கண்டுக்க மாட்டோம். நாங்கள் வரோம், இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னன்னு பார்த்து போயிடுவோம். ஓகே, உங்க பெயினா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்க வீட்ல என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பீங்க? பெயினாக இருக்கும்போது சொன்னதில்லை. அது பெயினாக சொல்லலாம், சப்போஸ் டேப்லெட் யூஸ் கொடுப்போம். ஓகே, அப்படி அவங்க அவங்களும் கேட்பாங்க. பெயினாக இருந்தால் அவங்களே இருக்காங்க, அதுக்கேற்ற வேலை பண்ணுவோம் நாங்கள். ஓகே, நீங்க இப்ப பாத்துப்பீங்க. பீரியட்ஸ்னா பெண்களோட வலி. ஓகே, உங்களுக்கு தெரியும் அப்ப? சரி, ஓகே. உங்களுக்கு எந்த ஏஜ்ல தெரிய வந்துச்சு? எனக்கு ஒரு 20 வயசு. ஓகே, எப்படி தெரியும்? அதான் பெண்கள் அவங்க வயிறு வலிக்கும், அது இதுவாகும் பீரியட்ஸ். ஸோ வீட்டில் அம்மா சிஸ்டர் அந்த மாதிரி? அம்மா தெரியாது, சிஸ்டர் தெரியும். அதான் கசின் சிஸ்டர் தெரியும். ஓகே, உங்களுக்கு லவ்வர்லாம் இருக்காங்க? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, ஓகே. உங்க ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெயின் இருக்கு உங்களுக்கு சொல்லும்போது நீங்க எப்படி அவங்கள பாத்துக்கிட்டீங்க? நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, மூட் ஸ்விங்லாம் வந்தா எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அவங்கள? புரியலையே. மூட் ஸ்விங்னா இப்போ உங்களுக்கு கோவம் வரும், ரொம்ப ஒரு மாதிரி பெயின் இருக்கும், கோவம் வரும், அழுக வரும், அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கேன். ஓகே, என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க அவங்களுக்கு அந்த டேல? அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி ஷாப் நான் க்ளோஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு முடியல சொல்லுவாங்க, அதுக்கேற்ற வாங்கி கொடுப்பேன். ஓகே ஓகே. நாப்கின் ஃபர்ஸ்ட் யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? பேட் ஒய்ஃப்க்கு தான். ஒய்ஃப்க்கு தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ். இட்ஸ் எ மென்ஸ்ட்ரூரியல் பீரியட். நார்மலாக லேடிஸ் எவ்ரி மந்த்லி அது வந்து கிரியேட் ஆகும், ஜென்ரேட் ஆகும். ஓகே, உங்களுக்கு எந்த ஏஜ்ல பீரியட்ஸ்னா எப்படி தெரிஞ்சிச்சு? சம்வேர் அரௌண்ட் 20-25 அந்த டைமில் தான் வந்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். எங்கள் டைமில் தெரியாது அவ்வளோவா. வீட்டில் எப்படி அம்மா சொல்லாங்களா இல்லை சிஸ்டர்ஸ் அந்த மாதிரியா இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? இல்லை, இது வந்து எப்படி தெரிஞ்சதுன்னா லைக் படிக்கும்போது, ஐ மீன் அந்த டைமில் வந்து புக்ஸ் படிக்கும்போது, சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த மாதிரி டைமில் தான் தெரிஞ்சது. ஓகே, இப்போ நீங்கள் படிச்சிட்டீங்க, அதை போய் தென் வீட்டில் போய் கேட்டிங்களா இப்படி இருக்காமா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை கேட்டதில்லை. ஓகே ஓகே. சரி, இப்போ உங்கள் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட்டாக நாப்கின் வாங்கி கொடுத்த பர்சன் யாரு? நான் யாருக்காச்சும்? நீங்க யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? நான் உண்மையாக சொல்லணும்னா இது வரைக்கும் நான் யாருக்கும் வாங்கி கொடுக்கல. பிகாஸ் எல்லாமே என் ஒய்ஃப் அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே, அவங்க கேட்டா நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க? எஸ் எஸ், கேட்டால் கண்டிப்பாக வாங்கி தருவேன். இது வரைக்கும் கேட்டதில்லை. சரி, ஓகே. அவங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்லாம் வரும் இல்லையா? கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி அவங்கள பார்த்துப்பீங்க? நார்மலாக என்ன பண்ணுவேன்னா அந்த 3 days வந்து நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அவங்களுக்கு இல்லாமல் பார்த்துப்பேன், அவ்வளோதான். என்னென்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க அவங்களுக்கு? ஹெல்ப் எதுவும் தேவையில்லை, இது பண்ணாலே போதும், மற்றதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. அப்போ வீட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அந்த 3 days, அந்த 4 days, அந்த 1 week மேபி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். ஓகே, வீட்டு வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா?
இல்லை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் வெளியில் போயிடுவேன். அதனால் ஒர்க்கில் நான் வெளியில் போயிடுவேன். அதனால் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் ஜென்ரலாக பண்ணுற ஹெல்ப் என்னென்னா வெளியில் எங்கேயாச்சும் மார்க்கெட் கூப்பிட்டு போகிறது, ஐ மீன் டிரைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லைக் பிக்கப் ட்ராப் அது மட்டும் தான் பண்ணுவேன். இது ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அதான் பண்ணுவேன். மற்றபடி எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே அண்ணா. இப்போ உங்களுக்கு டாட்டர் இருக்காங்க. எஸ். ஓகே, அவங்களுக்கு பீரியட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கும் இதே தான். அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த 3 days வந்து அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அவங்களுக்கு எந்த ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் அந்த பண்ணுவோம். வீட்டில் எல்லாருமே, நானும் சரி, என் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, என் சன்னாக இருந்தாலும் சரி, அதை தான் பார்ப்போம் மெயினாக. ஓகே ஓகே. இப்போ உங்க டாட்டர் கூட அவங்களுக்குமே நாப்கின் கிடையாது, அதை வீட்லயே வாங்கிடுவாங்க, நீங்க வாங்கி தர எஸ். நான் இது வரைக்கும் அவங்க என்கிட்ட கேட்டதில்லை. கேட்டிருந்தா மேபி நான் வாங்கி கொடுத்துருப்பேன். ஸோ அவங்களே வந்து வாங்கிப்பாங்க. பெண்களுக்கு மாதவிடாய் சரி ஓகே. உங்களுக்கு எப்படி தெரியும், எந்த ஏஜ்ல தெரியும்? எனக்கு கல்யாணம் ஆகும்போது தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஓகே. வீட்ல அம்மா சிஸ்டர் இருக்கும்போது சொல்லிருக்காங்களா பீரியட்ஸ் இந்த மாதிரி? இல்லக்கா சொன்னது. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்களா முன்னாடி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி? முன்னாடி சொன்னது. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க பீரியட்ஸ் சொல்லிட்டாங்கன்னா நீங்க அவங்களை எப்படி கேர்லாம் பண்ணிப்பீங்க? எனக்கு அப்போ அந்த அளவுக்குலாம் தெரியாது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும்போது தான் கொஞ்சம் தெரியும். அவங்களுக்கு ஒரு மியூட் ஸ்விங் வரும் இல்லையா? புரியலக்கா? மூட் ஸ்விங், கோவம் வரும், ஆமா. அவங்க திட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. சோ அப்ப நீங்க எப்படி பாத்துப்பீங்க? அந்த டேல எப்படி பாத்துப்பீங்க? தெரியலக்கா, அவங்கள தான் கேட்கணும். இப்படியே இல்ல, பார்த்து நீங்க ஜென்ரலா எப்படி உங்க ஒய்ஃபை பாத்துப்பீங்க? பீரியட் பெயினா இருக்கும்போது நார்மலா இருக்கிறத விட அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா பார்த்துக்கிறது. சரி, என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க வீட்ல? பீரியட்ஸ் ஆயிடுச்சு உங்க ஒய்ஃப்க்கு அப்படின்னா எந்த வேலையும் செய்யாம வீட்லயே இருந்தாலும் போதும், நம்ம பார்த்துக்கலாம். நீங்க பாத்துப்பீங்க. சரி, நீங்க யாருக்கு ஃபர்ஸ்டா நாப்கின் வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்க லைஃப்லயே? என் ஒய்ஃபுக்கு அதுனா மாதவிடாய் சொல்லுவாங்க. அது 3 நாள் ஏதோ இருப்பாங்க, வீட்டை விட்டு இருப்பாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே. என்ன ஏஜ்ல உங்களுக்கு தெரிய வந்துச்சு பீரியட்ஸ்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு? எனக்கு ஒரு 20 வயசுல தெரியும். ஓகே. வீட்ல அம்மா தங்கச்சி பேசினதா ஆ, இல்ல அது வயசு தான். ஓகே ஓகே. வீட்டில் அம்மா, தங்கச்சி, அண்ணன் பொண்ணுலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு தான் சரி வயசு வந்து. சரி. அப்ப அவங்க பீரியட்ஸ் பெயின்ல வலிக்குதுன்னு சொன்னா நீங்க வீட்ல என்னென்ன வேலையெல்லாம் பாப்பீங்க? அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க? நம்ம என்ன தண்ணி தூக்கி வைப்போம், மெயினாக தண்ணி அடிச்சு கொடுப்போம், தண்ணி தூக்கி வைப்போம். வெயிட்டான பொருள் எதாவது தூக்க விட மாட்டோம், அந்த மாதிரி தான். ஓகே. அப்ப உங்க ஒய்ஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ப இன்னொரு வாட்டி தெரியும், நல்லா தெரியும். சரி, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் அவங்களுக்கும். தண்ணி, கடைக்கு போகிறது, பொருள் எல்லாம் வாங்கி தருது, அந்த மாதிரி. சரிண்ணா. நீங்க யாருக்கு ஃபர்ஸ்டா நாப்கின் வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்க லைஃப்லயே? நாப்கினா நான் ஃபர்ஸ்ட் ஒரு சேடம்மாக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். யாருன்னா? சேடு வேலை செஞ்சேன் நான். குமார் செட்டுன்னு ஒரு துணிக்கை இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, பேப்பரில் எழுதி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு அந்த அளவு என்னன்னு தெரியாது. நான் ஸ்கூலுக்கு 9வது படிச்சு நின்ட்டோன்னே குமார் செட்டுன்னு ஒரு துணிக்கையில் வேலை செஞ்சேன். அவங்க பேப்பரில் எழுதி கொடுத்து அனுப்பிச்சாங்க. தானா தெரியல, ஒரு மெடிக்கலில் போயிட்டு கொடுத்தோன்னே பேப்பரில் சுற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன் பேப்பரை சுற்றி கொடுக்குறாங்கன்னா தெரியல எனக்கு. சரி சரி. அப்ப அவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அவங்க கிட்ட சொல்லவும் இல்லை? சொல்லவே இல்லை, என்னன்னு சொல்ல அவங்க பேப்பரில் எழுதி கொடுத்தாங்க. அது கொடுத்தா போய் மெடிக்கலில் போயிட்டு வாங்கினா பாடினா, மெடிக்கலில் கொடுத்தோன்னே பேப்பரில் சுற்றி மேலேருந்து எடுத்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. மேலேருந்து விஸ்பர்னு போட்டுருந்தேன், மேலேருந்து அதை மடித்து ஒரு பேப்பரில் கொடுத்தோன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுற பொருள் அது, அதனால் அவங்க சொல்லாமல் நம்மளை வாங்கி சொன்னாங்க சொல்லிட்டு. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க தான் வாங்கி கொடுத்தேன். ஓகேண்ணா. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க கேர்ள்ஸ் வந்து எனக்கு பீரியட்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த வலி புரியுது இல்லை? தெரியும். 3 நாள் கஷ்டப்படுவாங்க. மாதவிட பிரச்சனை வரும். ஓகே ஓகே. எந்த ஏஜ்ல உங்களுக்கு தெரியும்? ஏன்னா இப்போதான் மேரேஜ் ஆயிடுச்சு, 20 வயசுல. 20 வயசுல. அப்ப வீட்ல அம்மா தங்கச்சி அப்படி இருக்கும்போது தெரியாது, வைஃப் வரும்போது தெரியும். அம்மா அப்பா மாலை போடும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி தலை குத்தி இருக்கு அப்படின்னு, அப்போ தெரியும். ஓகே. சரி, வீட்ல வைஃப்க்கு ஏதாவது பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ நீங்க என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க வீட்ல? அவங்க அந்த வேலையெல்லாம் வீட்டில் தண்ணி பிடிக்கிறது, அந்த சில வீட்டில் வேலையெல்லாம் நாங்கள் தான் செய்வோம். ஓகே அண்ணா. அவங்களுக்கு மூட் ஸ்விங்லாம் வரும்லண்ணா, கோவம் வர்றது, உங்களை திட்டுறது, அழுக வருது, அந்த மாதிரிலாம் நிறைய வரும் இல்லையா? ஒரு மிஸ்டு எமோஷனாக இருக்கும் இல்லையா? அப்போ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சரி சரி. நீங்கள் உங்கள் லைஃப்லேயே ஃபஸ்ட்டாக நாப்கின் வாங்கி கொடுத்த பர்சன் யார்? நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒய்ஃபுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. பெண்கள் வந்து முழுமையாக அவங்க வயசு இதாகிறதுக்கு பீரியட்ஸு வந்து காலகட்டங்களில் இதாகும். பெண்கள் அந்த தன்மை ஆனவுடனே அவர்களுடைய உடம்புவாகும் இதுகளும் பேச்சுக்கள் கவனிப்புகள் இதெல்லாம் வந்து மாறும். அது இயல்பாகவே இறைவனுடைய அம்சம். அது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வந்து ஒரு நல்ல இது. பெண்கள் வந்து அதுக்கு பிறகு வந்து அவர்கள் வந்து
குடும்பத்திலையும் பக்குவமாக நடந்து கொள்வார்கள். தாய் தகப்பன் பேச்சையும் கேட்பாங்க. சுற்றுச்சூழல் சொல்கிறதையும் கவனிப்பாங்க. இவ்வளவு அவங்கள்ட்ட இருக்குது. உங்களுக்கு எந்த ஏஜ்ல பீரியட்ஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சாங்க? இந்த ஏஜ்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, பெண்கள் வந்து வயசு ஒரு குறிப்பிட்ட 10 வயசு கூட அவங்க வந்து அந்த தன்மைக்கு வந்துடுவார்கள். அந்த தன்மைக்கு வந்த உடனே அவர்கள் வந்து பெரியவர்கள் என்று நினைக்கக்கூடாது. அது பெண்களுடைய வந்து தன்மையை பொறுத்து ஒவ்வொரு தாய் தாப்பனுடைய இது இரத்த அழுத்தத்தில் உண்டாகாது. அது பெண்கள் வந்து இதுக்குன்னு குறிப்பிட்டு இல்லை, வயது வரும்போது 10 வயதுக்குள்ளே கூட அவங்க வருவாங்க. அதில் வந்து எந்த இது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பெண்கள் வந்து 10 வயது கூட வந்து அவங்க வந்து அந்த தன்மையை அடைவாங்க. அதை வச்சு வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அவங்க பூர்வமாக இது பண்ணுவோன்னா அவங்களோட ஆற்றல் வந்து வெளிப்படும் போது அவங்களே திருமணம் செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பக்குவமாக அவங்க வந்து நல்ல முறையில் வந்து அவங்க இதாகும்போது தான் அவங்களுக்கு வந்து திருமண ஏற்பாடை பண்ணி கொடுக்கணும். பெண்கள் வந்து வழி தவறாமல் போகிறதுக்கு வந்து பல காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு முக்கியமான காரணம் வந்து பெண்கள் வந்து இரவு நேரங்களில் தனியாக செல்லக்கூடாது. தாய் தகப்பனோட செல்லணும், அவங்க மாமாமார்களோட செல்லணும், அவங்க சித்தப்பாமார்களோட செய்யணும். உறவினர்களை சேர்ந்து தான் பெண்கள் வந்து இந்த தன்மைக்கு வந்த பிறகு அவங்க பக்குவப்படுத்தி அவங்க வந்து இது பண்ணி நடந்துக்கணும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான இதாக சொல்லியிருக்கிறாங்க பெண்களுக்கு. அதெல்லாம் வந்து நல்ல இது. பெண்கள் வந்து சமுதாயம் வந்து மென்மேலும் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு வந்து நிறைய இதுகள்லாம் இருக்குது காரணம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாருக்கு ஃபஸ்ட்டாக நாப்கின் வாங்கி கொடுத்துருக்கீங்கண்ணா? இது வந்து பெரும்பாலும் எங்களுடைய குடும்பத்தில் வந்து அது வந்து கேட்க மாட்டாங்க பெண்கள். அவங்க தாய்மார்கிட்ட சொல்லி வாங்கிக்கிடுவாங்க, கொள்வாங்க. கொஞ்சம் வந்து சுவாசனை கூச்சப்படுவாங்க. எனக்கு வந்து பெண் குழந்தைக்கு கிடையாது. எனக்கு 3மே பயல்களை தான், ஆம்பளை பயல்கள் தான். ஆனால் மருமகமார்கள் இருக்கிறாங்க. மருமகமார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய கணவன்மார்கள்ட்ட சொல்லி அதை பூர்த்தி செஞ்சுக்கிடுவாங்க. ஓகே. அப்போ உங்கள் பசங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்கள் சின்ன வயசில் வந்து வீட்டில் யாருக்கும் வாங்கி கொடுத்தது கிடையாது? அம்மாவுக்கு, தங்கச்சி? சின்ன வயசுல எல்லாம் இது வந்து கிடையாது. அதுதான் வந்து அவங்க சொல்கிறதுக்கே நம்மள்ட்ட தயங்குவாங்க. எதனால் தயங்கணும்? அது சும்மா இயற்கை தானே. அது எதுக்காக வெளியில் அது சொல்றதுக்கே வந்து தயங்குறாங்க? இயற்கை தான்னு நம்ம சொல்லிடாது. இருந்தாலும் அந்த தயக்கம் வந்து ஏன்னா வந்து அதுதான் வந்து வெக்கத்தை உண்டாக்கும். சரி, நம்ம இப்படி வந்து அவங்கள்ட்ட சொல்லி வாங்க சொல்கிறோமே, அது வந்து இது தானே, நம்ம வந்து இது பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு இருக்கு. அந்த தயக்கம் வந்து காரணங்கள் இருக்குது அதுகளுக்கு. அதை பெண்கள் வந்து உறவு முறைகள்னு இருக்குது. உறவு முறைகள்னு இருக்கும்போது வந்து அந்த உறவு முறைகளுக்கு தகுந்தபடி வந்து கேட்டு வாங்கிக்கிடுவாங்க. இப்போ என்னை விட வந்து என் தாப்பனாராக இருந்தாலும் அவங்க கடைக்கு போக வர சொல்லணும்னா சீட்டில் எழுதி கொடுத்து அது பண்ணி இதை வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. மறைவாக இது இல்லை. அதனால தான் இது பண்ணுறது, மற்றபடி பீரியட்ஸ் பெயின், கேர்ள்ஸ்க்கு வர பீரியட்ஸ் பெயின். எனக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் இல்லை. அம்மா, சிஸ்டர்ஸ், அம்மா எல்லாருக்கும் அவங்க சொல்லியிருக்காங்களா, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு நம்ம அந்த பேடெல்லாம் வாங்கி கொடுப்போம். பேட் வாங்கி தருவீங்க? என்ன ஏஜ்ல உங்களுக்கு தெரிய வந்துச்சு? அது சிஸ்டருக்கா? இல்ல வீட்ல பீரியட்ஸ்னு ஒன்று இருக்கு அப்படி. 15 வயசுல தெரியும். 15 வயசு, 50 ஏஜ். ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு நாப்கின் வாங்கி கொடுத்துருக்கீங்க? அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும்? தங்கச்சிக்கு. சரி, ஓகே. தங்கச்சின்னு சொந்தம் இல்லை, சித்தப்பா பொண்ணு தங்கச்சி. அம்மாவுக்கு பீரியட்ஸ் அப்போ வீட்டில் ஏதாவது வேலை பார்ப்பீங்களா? அம்மாவுக்கு இருந்தாச்சுன்னா அம்மாவுக்கு இருக்கும்போது
ஹெல்ப் பண்ணுவேன். என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க? என்னென்ன ஹெல்ப்லாம்? இது வந்து பாத்திரம் கழுகும், ஆ அப்புறம் அடிச்சிருது, கூட்டுவீங்க, அடிச்சிரு, க்ளீன் பண்றது. பின்ன மாப்பு போட மாட்டேன், ஓகே. அடிச்சிரு. ட்ரெஸ் வாஷ் பண்றது. ஆ? ட்ரெஸ் வாஷ் பண்றது. ட்ரெஸ் வாஷ் இல்லை, அது வாஷிங் மிஷினில் போடும். ஓகே. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.